அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற இந்த காலமானது பொருளாதார ரீதியில் மிகவும் நெருக்கடியான காலத்திலே நாம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அளவு தூரம் செயற்படுவாரா என்பது ஒரு கேள்விக்குறி. தேர்தல் காலங்களில் சுமந்திரன் அவர்கள் சஜித்திற்கு ஆதரவு வழங்குவதாக கூறியிருந்தார். தற்பொழுது அனுரவோடு இணைந்து செயற்படுவதற்கும் தான் தயார் என்று கூறியிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கா மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனம் கொண்டவராக சுமந்திரன் கிடையாது. தமிழ் மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு எதுவும் உள்ளது? வாய்ப்பில்லை. ஒரு சர்வதிகார ஆட்சிக்கு வித்திடுவதாக அமையும். ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மக்கள் எதிர்ப்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவருடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னும் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்தார்கள். ஆகவே ஜனநாயக ரீதியிலான ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இவர்களுக்கு மீண்டும் அதி உச்சமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கான ஆட்சிக்கு வித்திடுவதாக அமையும். அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் முக்கியமாக இந்த வெற்றியே பொறுப்பேற்றுக் கொண்டார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவருடைய இந்த அரசியல் நகர்விற்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? சிறைச்சாலையை கொண்டு செல்வார்கள், திரைசேரிக்கு அந்த பணத்தை கொண்டு வருவார்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இவர்களுடைய கட்சியானது தமிழ் மக்களுக்கான ஒரு எதிர்ப்பான கட்சியாகவே காணப்பட்டது. அதனால் இன்று வரை நடைபெற்று முடிந்த தேர்தலில் கூட தமிழ் மக்களின் ஆதரவு இவருக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிதாக கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய ஆட்சியை தமிழ் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தற்பொழுது ஒரு புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த மாற்றம் இவர்களிடையும் இது மாற்றத்தை அது இவர்களிடையே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அல்ல. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள். ஆகவே இளைஞர்கள் ஒரு புதிய கட்சி ஒன்றை உருவாக்குவதனூடாக, புதிய கூட்டுக்களை உருவாக்குவதனூடாக, ஏதாவது ஒரு கட்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதனூடாக, அல்லது புதிய கொள்கை ஒன்றை ஊடாக, அல்லது புதிய சித்தாந்தம் ஒன்றை பேசுவதனூடாக, நடைமுறை சார்ந்த அரசியலை பேசுவதனூடாக, ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய சிந்தனை, புதிய களம் இருக்க வேண்டும். அது இந்த தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். தமிழ் மக்களினுடைய இருப்பையும் தமிழர் தேசத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒன்றாகவும் நேர்மையான அரசியலுமாக இருந்தால் அந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மாற்றம் என்பது இதிலிருந்து அதுக்கு செல்வதில்லையே. உண்மையாக அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாற்றம் இருக்க வேண்டும். வணக்கம், இது நிலவரம், சமகால நிகழ்வுகளின் ஆய்வகம். நாட்டில் புதியதொரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட மாற்றமாகவே அனைவராலும் கருதப்படுகின்றது. உண்மையில் இது ஒரு மாற்றமாகவே அனைவராலும் பார்க்கவும் படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்ட விதம், புதிய ஆளுநர்கள், செயலாளர்கள், பாராளுமன்ற கலைப்பு, பாதுகாப்பு அதிகாரிகளின் குறைப்பு என்பன வழமைக்கு மாறான ஒரு மாற்றங்களாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றன. உண்மையில் இது ஒரு மாற்றமா? இது தொடர்பாக மேலும் எம்மோடு கலந்துரையாடுவதற்கு ஊடகவியலாளர் பிரஷ்னோ அவர்கள் கலந்து கொள்கின்றார். வணக்கம். அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியானது அனைவராலும் ஒரு மாற்றமாகவே காணப்படுகின்றது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். அது ஒரு கட்டமைப்பு ரீதியிலான மாற்றமாக இருக்க வேண்டும். தனியாக ஆட்களினுடைய மாற்றமாக இருக்கக்கூடாது. அதே நேரம் ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கியவர் தான் அனுரகுமார திசாநாயக்க, தேசிய மக்கள் சக்தி. ஆகவே அவர்கள் அந்த கட்டமைப்பு ரீதியிலான மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இதற்கு முன்னர் லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகத்தை ஏற்படுத்தியவர்களை கைது செய்வார்கள். நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்தவர்களை மீண்டும் சிறைச்சாலையை கொண்டு செல்வார்கள். திரைசேரிக்கு அந்த பணத்தை கொண்டு வருவார்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஏறக்குறைய சமத்துவம், ஒரு நாட்டினுடைய சட்ட ஆட்சி என்பதற்கு ஏற்றால் போல் அவருடைய பதவியேற்பு விழாவில் அனைத்து மதகுருமாரும் எழுந்து நின்றிருந்தார்கள். தேசிய கீதத்தின் பொழுது வளமையாக அவ்வாறு எழுந்து நிற்பது கிடையாது பௌத்த மதகுருமார். அதே போன்று பாதுகாப்பு செலவினத்தை குறைத்திருக்கின்றார். இனி வருகின்ற நாட்களினுடைய செயற்பாடுகள் தான் அவர் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவருடைய இந்த இறுக்கமான ஒரு அரசியல் நகர்வானது நம்மளுடைய சாதாரண வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படியான ஒரு மாற்றம் தேவை என்று கூறித்தான் அந்த மாற்றத்துக்காக மக்கள் வாக்களித்தார்கள். இனி அவர் ஒரு மாதம் 2 மாதம் தனக்கு ஒரு பெரும்பான்மை உள்ள நாடாளுமன்றம் அமைந்ததன் பின்னர் தான்
அது உண்மையாக நடக்கக்கூடிய ஒன்றா, நடக்குமா, அல்லது இருக்கிறத விட இன்னும் மோசமாக நிலைமை மாறுமா என்பதெல்லாம் தெரிய வரும். அவர் அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் முக்கியமாக இந்த வெற்றியே பொறுப்பேற்றுக்கொண்டார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவருடைய இந்த அரசியல் நகர்விற்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எல்லா கட்சியிலேயும் ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள். இதுவரையும் நாங்கள் ஆட்சியில் இருக்கவில்லை, ஆகவே நாங்கள் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவோம் என்று கூறி வந்தார்கள். மிக பிரதானமான கட்சியில் இருப்பவர்கள் அதிகளவானவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை எதிர்நோக்குவார்கள். அரசியலுக்கு வந்த பிறகு மிகப்பெரிய பணத்தை சம்பாதித்தவர்கள் என்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்குவார்கள். ஆகவே அவர்களுடைய ஆதரவு இருக்காது, மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய ஆதரவு இருக்காது, அதிகார வர்க்கத்தின் ஆதரவு இருக்காது. எனினும் அதை தாண்டிய ஒரு மாற்றம் தேவை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி மாற்றமானது அவர்களுக்கு எவ்வாறான நன்மைகளை கொடுக்கும்? தமிழ் மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் எந்த ஒரு நன்மையும் கொடுக்க போவது கிடையாது. இதுவரைக்கும் இவர் கூறிய விடயத்தில் இதுவரை காலம் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு ஒரு நீதியோ அல்லது அரசியல் தீர்வு விடயமோ மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கவில்லை. ஆனால் சமத்துவம், சட்டத்தின் ஆட்சி என்ற விடயத்தை மிக தெளிவாக கூறி வருகின்றார். அதேபோன்று ஆளுநர்களை நியமிக்கின்ற விடயத்தில் கூட வடமாகாணத்துக்கு ஒரு தமிழ் ஆளுநரை நியமித்தார். அந்த தமிழ் ஆளுநர் கூட பல்வேறு விமர்சனங்கள் இல்லாத ஒரு நபராக இருந்தார். ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியில் ஆட்சி ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது அல்லது சட்ட ரீதியான ஆட்சி ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது இருக்கின்ற பாதுகாப்புகள், இருக்கின்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனினும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு, பெருந்தேசியவாதம், பௌத்தமயமாக்கல் போன்ற விடயங்களில் இனி வருகின்ற காலங்களில் இடம்பெறுகின்ற விடயங்களை வைத்துத்தான் அதனை கூறக்கூடியதாக இருக்கும். தற்பொழுதைய மாற்றம் என்பது தமிழ் மக்கள் வழங்காத ஒரு மாற்றம், தென்னிலங்கையினுடைய ஒரு மாற்றம். அது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா என்பது தொடர்பில் கடந்த காலங்களை ஒப்பிட்டால் இல்லை என்று தான் கூற முடியும். இனி பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இவர்களுடைய கட்சியானது தமிழ் மக்களுக்கான ஒரு எதிர்ப்பான கட்சியாகவே காணப்பட்டது. அதனால் இன்று வரை நடைபெற்று முடிந்த தேர்தலில் கூட தமிழ் மக்களின் ஆதரவு இவருக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிதாக கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய ஆட்சியை தமிழ் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா? தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தேவையற்ற ஒரு விடயம். என்றால் அவர் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்து விட்டார். ஆனால் அதை கடந்து அவரும் இந்த விடயத்தை வடக்கில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்வைத்திருந்தார். தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது, அந்த மாற்றம் வடக்கிலும் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும், நீங்களும் என்னை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அது கூட ஒரு இனவாதமாக பார்க்கப்பட்டது. எனினும் அதனை கடந்து தமிழ் மக்களுடைய செயற்பாடுகள், எதிர்காலத்தில் இவர் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கும், மீண்டும் இவர்கள் பழைய 2004 போன்ற ஒரு இனவாத முகத்தை காட்டுவார்களா, காட்டாமல் சில நேரம் தங்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக சில விட்டுக் கொடுப்பவர்களை மேற்கொள்வார்களா என்பதெல்லாம் தற்பொழுது நிலையில் சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளுமா? ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது 3/2 பெரும்பான்மையை அண்மிக்கலாம். சில வேளைகளில் எல்லா மாற்றங்களையும் மேற்கொள்வதற்கு எனக்கு 3/2 பெரும்பான்மை தேவை. சில நேரம் சிலரை கைது செய்து மக்களுடைய இந்த பொருளாதார சுமைகளை குறைத்து சில விடயங்களை இவர் முன்னெடுப்பாராக இருந்தால் 3/2 பெரும்பான்மையை தாண்டிய ஒரு பெரும்பான்மையை கூட இவர் பெற்றுக்கொள்ளலாம். எனினும் எதிர்க்கட்சிகள் வியூகங்களை வகுக்கின்றார்கள். புதிய கூட்டுகள் தொடர்பில் பேசப்படுகின்றது. நாட்டினுடைய அதிகாரம், லஞ்சம், ஊழல்களுடன் தொடர்பட்டவர்கள், மிகப்பெரிய லாபங்களை மேற்கொள்ளுகின்றவர்கள், இந்தியா, சீனா போன்ற நாடுகள் கூட இந்த புதிய கூட்டுக்கு பின்னால் செயற்படுவதான செய்திகள் வெளிவருகின்றது. ஆகவே புதிய கூட்டுக்கள் எவ்வாறு உருவாகும், அது உண்மையாக தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சவால் விடுக்கின்ற கூட்டாக இருக்குமா என்பதெல்லாம் ஒரு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியும். தற்பொழுது பேசப்படுகின்றதை தவிர எந்த விதமான ஒரு கூட்டுகளும் உருவாகவில்லை. இவர்கள் ஒரு ஆட்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இவர்களுக்கான ஒரு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். அப்படி இவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்றால் கடைசி இவர்களுக்கு ஒரு 113 ஆசனங்களாவது கிடைக்கப்பெற வேண்டும். அப்படி ஆசனங்களை பெற வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு அதாவது சிங்கள கட்சிகளின் ஆதரவு இவர்களுக்கு கிடைப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே தற்போது காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்படும் சூழலில் இவர்கள் தங்களுக்கான ஆதரவை தமிழ் அல்லது முஸ்லீம் கட்சிகளில் தேடுவார்களா? அவர்கள் பெரும்பான்மை அல்லது 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் தான் தற்பொழுது இந்த தேர்தல் காலத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும்.
இலங்கை பூராகவும் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். எனினும் அதில் அவ்வாறான ஒரு நீங்கள் சொல்வது போன்ற ஒரு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கின்ற கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், மலைய கட்சிகளை கூட்டாக இணைத்து கொண்டு ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு முயற்சிப்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 3/2 பெரும்பான்மையையும் இவர்களிடம் கொடுத்து அதேபோன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியையும் ஒரு கட்சியிடம் கொடுப்பது என்பது ஒரு சர்வதிகார ஆட்சிக்கு வித்திடுவதாக அமையும். ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மக்கள் எதிர்ப்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவருடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னும் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்தார்கள். ஆகவே ஜனநாயக ரீதியிலான ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இவர்களுக்கு மீண்டும் அதி உச்சமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கான ஆட்சிக்கு வித்திடுவதாக அமையும். தேர்தல் காலங்களில் சுமந்திரன் அவர்கள் சஜித்திற்கு ஆதரவு வழங்குவதாக கூறியிருந்தார். தற்பொழுது அனுரவோடு இணைந்து செயற்படுவதற்கும் தான் தயார் என்று கூறியிருக்கின்றார். இந்த மாற்றம் எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அனுரகுமார திசாநாயக்கு எதிரான விமர்சனத்தை ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் நான் கூறினார், இல்லை, இனவாத ரீதியில் அனுரகுமார திசாநாயக அந்த கருத்தை முன்வைக்கவில்லை என்று தேர்தல் காலத்திலேயே குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று அனுரகுமார திசாநாயக்கா மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனம் கொண்டவராக சுமந்திரன் கிடையாது. ஆகவே சுமந்திரன் ஒரு ஜனாதிபதி அல்லது தென்னிலங்கை மாற்றத்துடன் இணைந்து செயற்படுவோம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான விடயம் கிடையாது. அது ஒரு நடைமுறை சாத்தியம் அல்லது இருக்கின்ற விடயத்தில் அவர்கள் கூறக்கூடிய ஒரு நிலைப்பாடாகத்தான் பார்க்க முடியும். அவர்களான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்க போன்ற தொடர்ச்சியாக முன்னைய காலங்களில் அனுரகுமார திசாநாயகவினுடைய கட்சியானது இனவாதம் தொடர்பான கருத்துக்களையே முன்வைத்தது. அப்படி இருக்கும்போது இந்த கூற்றுக்கள் எவ்வாறு நம்பிக்கைக்குரியதாக காணப்படும்? இல்லை, அந்தளவு தூரம் ஒரு தூய தமிழ் தேசியத்தையோ அல்லது அந்தளவு தூரம் பழைய விடயங்களுடன் ஒப்பிட்டு அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இல்லை என்பதுதான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற மிக பெரும்பாலானுடைய கருத்து. ஏனெனில் நாங்கள் ஜேவிபியை அவ்வாறான ஒரு முத்திரையை வலுக்கிட்டால் ரணில் விக்ரமசிங்கவுடன் நாங்கள் எவ்வாறு இணைந்திருக்க முடியும்? மைத்ரிபால சிறிசேனாவுடன் எவ்வாறு இணைந்து ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்க முடியும்? இவ்வாறான கேள்விகள் எல்லாம் எழுமல்லவா? ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பில் நான் நினைக்கவில்லை அந்தளவு தூரம் அந்த விஷயங்களில் சுமந்திரனுடைய சிந்தனை இருந்திருக்கும் என்று. தற்பொழுதைய மாற்றம் என்பது ஒரு மாற்றம். இந்த மாற்றத்துடன் இருக்கின்ற ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுவோம், அவருடன் பேசுவோம், அப்படியான விடயங்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடாக கடந்த காலங்களிலும் இருந்திருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அதனை பார்க்கின்றேன். நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்காவிடில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒருவேளை பாராளுமன்றம் மீண்டும் கலைக்கப்படும் வாய்ப்பு இருக்கின்றதா? அதற்கான வாய்ப்பில்லை. தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் அதில் பெரும்பான்மை கிடைக்காவிடின் பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகின்றது. ஆகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வரப்படும் என்று கேட்கின்றீர்களா? அப்படி இருந்தால் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர என்பது அவர் ஒரு அரசியலமைப்பை வேண்டும் என்று மீறி இருக்க வேண்டும், அல்லது அவர் ஒரு சித்த சுவாயினமானவராக இருக்க வேண்டும். அது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படணும். அவர் மிகப்பெரிய தொடர்ச்சியான செயற்திட்டங்களின் ஊடாகத்தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வேலையை யாரும் செய்ய முற்பட மாட்டார்கள். தற்பொழுதைய சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு அந்தளவு தூரம் வாய்ப்பு இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பும் குறைவென்று நான் நினைக்கிறேன். அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற இந்த காலமானது பொருளாதார ரீதியில் மிகவும் நெருக்கடியான காலத்திலேயே நாம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இவருடைய ஆட்சி காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும்? அவர் கூறிய மாற்றங்கள் பல விடயங்களை கூறியிருந்தார். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்வேன், மக்களுக்கு அதிகளவான பொருளாதார சுமையாக இருக்கின்ற பொருட்கள் சேவைகள் மீதான வரிகளை இல்லாமல் செய்வேன், விலைகளை குறைப்பேன் என்றெல்லாம். ஆனால் தற்பொழுது அவர் கூறுகின்றார், IMF-உடன் இருக்கின்ற அந்த ஒப்பந்தம் தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று. சில விடயங்களில் IMF சில விடயங்கள் தொடர்பில் அவர்கள் பேசிக்கொள்ள முடியும். ஆனால் அதற்காக அதிகமான மானியத்தை வழங்குவதோ அதிகமான விலை கழிவுகளை வழங்குவதோ தற்பொழுதைய பொருளாதார நிலைமைக்கு பொருத்தமானது இல்லை என்பதுதான் பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அந்தளவு தூரம் செயற்படுவாரா என்பது ஒரு கேள்விக்குறி. எனினும் இவருடைய ஆட்சியில் அரச செலவீனம் என்பது குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனை முதற்கட்டமாகவே பாதுகாப்பு ரீதியிலான செலவீனத்தை குறைத்து காட்டியிருக்கின்றார். பிரச்சார காலங்களில் தேசிய மக்கள் சக்தியானது
தாம் ஆட்சிக்கு வருமிடத்து IMF-உடனான அந்த விதிமுறைகளை மாற்றம் செய்வதாக கூறியிருந்தது. இப்பொழுது அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த விதிமுறைகளில் எது மாற்றங்கள் ஏற்படுமா? மாற்றம் செய்வதென்று அவர் கூறியிருந்தார். இனியும் ஒரு குறுகிய நாட்கள் 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெற்றால் எந்த அளவு தூரம் அது சாத்தியம், இதற்கிடையில் ஒரு மாற்றம் செய்வது என்பது. அதைவிட வெளிநாட்டு கடன் கொடுனர்களுடனான ஒரு இணக்கப்பாடு தொடர்பிலும் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது இலங்கை என்ற அரசண்ட ரீதியில். ஆகவே அந்த விடயங்களுக்கு மிக அதிகளவான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். சில விடயங்களில் IMF-உடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பில் ஒரு மறுசீரமைப்பு தொடர்பில் இவர்கள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் IMF தன்னுடைய இந்த இலங்கை பெறுகின்ற வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்காது. நீங்கள் மானியம் சலுகைகளை கொடுப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் மக்களுக்கோ யாருக்கோ சும்மா கொடுக்காதீங்க, வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்கு என்ன வழி? அதற்காகத்தான் வரிகள் அதிகரிக்கப்பட்டது. சில வேளையில் அரச செலவீனம், இதுவரை காலம் இடம்பெற்ற லஞ்சம், அதிகார துஷ்பிரியம் மூலமாக உழைக்கப்பட்ட சொத்துக்களை திரைசேரிக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அதனை மக்களிடம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீண்ட காலத்திற்கு பின் நாட்டில் ஒரு பெண் பிரதமர் பதவியேற்றுள்ளார். இந்த மாற்றமானது உங்கள் கண்காணிப்பில் எவ்வாறு இருக்கின்றது? இல்லை, அது தேசிய மக்கள் சக்தியினுடைய பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஒதுக்கீடாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலமாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலும் கூட ஒரு பெண் வேட்பாளர் கூட இருக்கவில்லை. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெண் பிரதமர் என்ற ஒருவர் இருக்கின்றார். ஆனால் அவர் எவ்வாறான ஆளுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என்பதுதான் இங்கு முக்கியமானது, ஆண் பெண் என்பதை கடந்து. ஆனால் ஒரு பெண் பிரதமர் இருப்பது என்பது பெண்கள் ஆண்கள் என்ற இந்த போட்டிக்குள் ஒரு பங்கீடாக பார்க்க முடியும், ஒரு சமனான இதாக பார்க்க முடியும். எனினும் தற்பொழுது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் கையில் தான் அதிகாரங்கள் இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பின்னர் இவரே பிரதமராக தொடர்பார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதானே. தமிழ் மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு எதுவும் உள்ளதா? வாய்ப்பில்லை. அதாவது தேர்தலுக்காக ஒரு தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிற்க வைத்தார்கள். இந்த ஒற்றுமை, அதாவது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை நிற்க வைத்தது வெறுமெனவே தேர்தலுக்காக மட்டுமா, இல்லது இனிவரும் காலங்களிலும் அவர்கள் இணைந்து செயற்படுவார்? அவர்கள் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் யாரும் தங்களுக்கு ஒரு தீர்வை வழங்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம், அதற்காக ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கின்றோம், தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை கூறுகின்றோம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அதில் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை எடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் மிகப்பெரிய கூட்டுகள் உருவாக முடியும். ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றிணைய மாட்டார்கள். குறிப்பாக டாக்டர் தேவானந்தாக இருக்கலாம், அங்கேயன் ராமநாதன் அவர்கள் அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள் வடக்கில். அதே போன்று தென்னிலங்கையில் இருக்கின்ற பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றார்கள், அல்லது ஒரு இணக்க அரசியல் நடைமுறையில் அமைச்சுக்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனை கடந்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நிலைப்பாட்டிலும் தமிழரசு கட்சி 2 நிலைப்பாட்டிலும் இருக்கின்றது. அதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது கட்டமைப்புக்கு செல்லுமா அல்லது தனித்து நிற்குமா என்பது கேள்விக்குறிகளாக இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்டவற்றுக்குள் 3 அணிகள் இருக்கப் போகின்றது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகின்றது. அது ஒரு கூட்டாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் உண்மையில் இவர்கள் ஏன் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றுதான் இங்கு இருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. இவர்கள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்காக ஒற்றுமைப்படுகின்றார்களா என்றால் இல்லை. இந்த தேர்தலுக்கு அவர்கள் ஒரு வியூகம் வகுத்து அதில் ஒற்றுமைப்பட்டு அதனூடாக நாடாளுமன்றம் செல்வதை இவர்களுடைய மிக முக்கியமான தெரிவாக இருக்கின்றது தவிர தமிழ் மக்களுடைய ஒரு கொள்கை நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இவர்கள் இருக்கப் போவது கிடையாது. ஒற்றுமை என்பது ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்காக ஏற்படுமானால் அதனை வரவேற்கலாம். ஆனால் தற்பொழுது ஒரு புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த மாற்றம் இவர்களிடையும் இது மாற்றத்தை அது இவர்களிடையே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அல்ல. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள். ஆகவே இளைஞர்கள் ஒரு புதிய கட்சி ஒன்றை உருவாக்குவதனூடாக, புதிய கூட்டுக்களை உருவாக்குவதனூடாக, ஏதாவது ஒரு கட்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதனூடாக, அல்லது புதிய கொள்கை ஒன்றை ஊடாக, அல்லது புதிய சித்தாந்தம் ஒன்றை பேசுவதனூடாக, நடைமுறை சார்ந்த அரசியலை பேசுவதனோட ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய சிந்தனை, புதிய களம் இருக்க வேண்டும். அது இந்த தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். தமிழ் மக்களினுடைய இருப்பையும் தமிழர் தேசத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒன்றாகவும் நேர்மையான அரசியலுமாக இருந்தால் அந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மாற்றம் என்பது இதிலிருந்து அதுக்கு செல்வதில்லையே. உண்மையாக அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாற்றம் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தில் வடக்கு கிழக்கு அரசியல் ஏதாவது மாற்றத்தை
ஏற்படுத்தும்? இதுவரை காலமும் இருந்ததை விட தற்பொழுது ஒரு மாற்றத்தை ஆளுநர் தெரிவில் காட்டியிருக்கின்றார்கள். இனி ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியாளர்களுடைய முகம் என்ன என்பது தொடர்பில் தற்பொழுது கூற முடியாது. இவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்ததன் பின்னர் இவர்களின் பௌத்த தேசியவாதத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்பவர்களாகவும் இருக்க முடியும். தற்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவருடைய கட்சி தான் முன்னைய காலங்களில் வடக்கு கிழக்கு இணைப்பை எதிர்த்த கட்சியாக காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது தற்பொழுது இவர்களுடைய ஆட்சியில் எதுவும் மாற்றங்கள் காணப்படுமா? அவர்கள் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறுகின்றார்கள். 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்பது 13ஆம் திருத்தம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது இருந்த 13ஆம் திருத்தமா அல்லது தற்பொழுது இருக்கின்ற 13ஆம் திருத்தமா என்பது ஒரு கேள்வி. அதனை கடந்து உண்மையில் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதும் இங்கு இருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. ஏனெனில் 13ஆம் திருத்தமே வேண்டாம் என்று போராடியவர்கள் இவர்கள் தற்பொழுது அரசியலுக்காக கூறுகின்றார்களா அல்லது உண்மையில் அதனை ஏற்படுத்த போகின்றார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. 13ஆம் திருத்தம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடும் கிடையாது. பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியவர் அரியநேத்திரன் அவர்கள். அவர் தேர்தலின் போது முன்வைத்த தேர்தல் அறிக்கைகளை அனுரகுமார திசாநாயக்க பரிசீலிப்பாரா இல்லாட்டி அதனை ஏற்றுக்கொள்வாரா? அதில் இருக்கின்றது பன்மை தேசிய அரசாகத்தான் இலங்கையினுடைய அரசு இருக்க வேண்டும் என்பது பொது வேட்பாளர்களுக்கு அரியநேந்திரனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட ஒரு விடயம். ப்ளூரி நேஷனல் ஸ்டேட்டாக இலங்கையினுடைய அரசியலமைப்பு இருக்க வேண்டும் அல்லது இலங்கை அரசு இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். அதே போன்ற ஒரு விடயத்தை நேற்றைய உரையில் குறிப்பிடுகின்றார். இலங்கை ஒரு பன்மைத்தன்மை கொண்ட அரசாங்கமாக இருக்க வேண்டும் அல்லது பன்மைத்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தரப்பாக அல்லது பௌத்த சிங்கள தேசியவாதமாக இருக்கக்கூடாது. இலங்கை அல்லது பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் பன்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய உரையின்படி. ஆகவே சில விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு பேச்சுவார்த்தையை செல்கின்ற பொழுது தெரியக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் புது வேட்பாளர் தொடர்பில் உண்மையில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதனால் தான் புது வேட்பாளர்களை அவர் நிறுத்தி இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தையும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அனுரகுமார திசாநாயக்க இதற்கு முன்னர் கூறியிருக்கின்ற ஒருவர். இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்து தனது கருத்துக்களை பரிமாறிய ஊடகவியலாளர் பிரஷ்ணு அவர்களுக்கு எமது நன்றி. மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.